ஹாய் guys, வெல்கம் டு ஆஸ்கோ ஃபுட்டீஸ். இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மைசூரில் உள்ள சாமுண்டி ஹில்ஸ் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து பைக்லேயும் போகலாம், ஸ்டெப்ஸ்லேயும் போகலாம். ஸ்டெப்ஸில் போனால் 1000 ஸ்டெப். இப்போ தான் படி கல் எடுத்து வச்சு ஆரம்பிச்சிருக்கோம். காட்டுறவங்க வீடியோஸில் இருங்க. பார்த்து பார்ப்போம். 100th ஸ்டெப் இந்த மாதிரி எல்லா 100 ஸ்டெப்பும் ஒரு வால் பிரிண்ட். இது என்ன ஸ்டோன் கிளைடிங் தானே. சத்தியம் மூச்சாங்குது. ஹாய், 200 ஸ்டெப் தான் இருக்கும். 200 ஸ்டெப் பாதி வேர்த்துருச்சு. 800 ஸ்டெப்ஸ் இருக்குது. இன்னும் பேலன்ஸ் சத்தியமாக முடியல. எனக்கு வேர்த்து கொட்டுது. சடா ஸ்ட்ரெயிட்னா இது எப்படியோ போகுது. வாங்க போகலாம். சத்தியமாக முடியல. வாங்க வாங்க. 600 ஸ்டெப் பண்ணிட்டோம். இன்னும் மேலே போகணும். என்ன மேன் எப்படி இருக்குது? அவனுக்கு நிறைய வாட்டி வந்துட்டான்ப்பா. அம்மாடே கொஞ்சம் தூரம் வந்திருக்கோம். இன்னும் போகணும். ஒன்றும் தெரியல, ஏறினது நானே, எனக்கு தான் தெரியும். இது ஒரு டெம்பிள். இன்னும் 200 to 250 ஸ்டெப்ஸ் அபவ். இது ஒரு டெம்பிள். இன்னொரு ஸ்டெப் வந்துட்டோம்ப்பா. இன்னும் கொஞ்சம் தான் 200 ஸ்டெப்ஸ். வாங்க போகலாம். வாய்ஸ் இதாங்க ஸ்டாப்பு. இதுதான் ஐயோ மாதிரி வந்து உட்காந்துருக்கோம். வியூ சூப்பராக இருக்கும். ஆனால் 1000 ஸ்டெப்ஸ் வரும். உட்காந்துட்டு அங்கேருந்து 1000 ஸ்டெப் வந்து இப்போ இன்னும் மேலே போய்ட்டுருவோம். டெம்பிள் பார்க்க போயிட்டு காட்டுறேன். வீடியோ எப்போ போடுவேன்னு தெரியல. பாப்பா ஃபாகாக இருக்குது தெரியுமா? இங்கே ஃபுல் ஃபாக். சரி காய்ஸ், எவ்வளோ ஃபாகாக இருக்குது. சரி, அங்கேருந்து 1000 ஸ்டெப் ஏறி முடித்து இங்கே கொஞ்சம் மேலே வந்தால் இங்கே பெரிய கோவில் ஒன்று இருக்குது. அங்கே தான் போயிட்டுருக்கேன். போயிட்டு காட்டுறேங்க. இதான் காய்ஸ் அங்கே மேலே உள்ள டெம்பிள். எல்லாம் பனிமூட்டமாக இருக்குது. ஃபுல் ஃபாக். கோவில் தெரியுதா? நேர்லேருந்து பார்க்கட்ட பயங்கரமாக இருக்குது. இதான் கோவில். முடிச்சிட்டோம். கிளாஸ் பண்ணிட்டேன். இப்போ கீழே இறங்கி மட்டும் போய் பார்ப்போம். எவ்வளோ கூட்டம் தெரியுமா அந்த கோவிலில்? கூட்டம் போயிட்டே இருக்கு. டாப் அவ்வளோதான். அந்த மேலே பார்த்தீங்களா? அது வரைக்கும் பார்த்துட்டு இப்போ வந்து கீழே இறங்கி திரும்பியும் போகிறோம். ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இன்றைக்கி என்ன நாள்னே தெரில. இன்றைக்கி ஏதாச்சும் பார்த்துட்டு இன்னும் 1 டே அந்த ஏதாச்சும் பார்த்துட்டு இன்னும் 2-3 இடம் இருக்குது பார்க்க வேண்டியது. பார்த்துட்டு போனால் எனக்கு லாக்லாம் எனக்கு என்ன எதுவுமே தெரிய மாட்டேங்குது. எப்படி இருக்கிறது என்னென்னு. இது சும்மா ஹில் மாதிரி இருந்துச்சு, தனியாக வந்து தான் அப்படி எடுத்துட்டேன். இப்போ தான் அந்த சாமுண்டி ஹில்ஸ் ஏறிட்டு முடிச்சுட்டு இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம். இந்த ஓல்டு விநாயகம் கேஃபேன்னு ஒன்று இருக்குது. லைக் இதுதான் அந்த ஓல்டு ஷாப். பட் இப்போ வந்து அவங்க ரெனோவேட் பண்ணி புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சரி அவங்க போய் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படியே அவங்க கடையெல்லாம் காட்டுருவாங்க. அப்புறம் இதுதான் அந்த புது கேஃபே. ஓல்டு ஒரிஜினல் கேஃபே. மைசூரில் ஃபேமஸ். இப்போ புது சிட்டி ஆதிஷான் ப்ரோ. காய்கறி சொல்ல வந்து தோசை ஆர்டர் பண்ணுறதுக்கு அவங்களே செட்டாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றாங்க. தோசை என்கிட்ட அவங்க நீங்கள் பாருங்கள். தோசை எப்படி மசாலா ஸ்டஃப் பண்ணி சின்னதாக தோசை ஒன்று தராங்க. வாங்க சாப்பிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. தோசை போடுவாங்க. தோசை கொஞ்சோண்டு ஸ்டஃபிங்ஸ் எடுத்து வச்சு சூப்பராக இருக்குது. சட்னி செம்மையாக இருக்குது. தேங்காய் சட்னி சூப்பராக இருக்குது. ஆசம். தோசை தான் இங்கே மோஸ்ட் ஆஃப் ஃபேமஸ். தோசை மட்டும் தான் ஃபேமஸ். ஆனால் ஃபேமஸ் தோசை.
என்ன மயிலாடு தோசை தான் ட்ரை பண்ணி பார்த்தா நல்லா இருக்கு. ஆனால் நான் ஃபஸ்ட்டு எனக்கு ட்ரை பண்ணி பிடிச்சது பெங்களூரில் வித்யார்த்தி பவன். அடுத்து இப்போ இங்கே சாப்பிட்றோம் நல்லா இருக்கும். நம்ம ஊரில் அந்த உப்பவியார் கூட லைக் இட்லி ஃபுட் இப்போ இங்கே நல்லா இருக்கும். நான் பெஸ்ட் முடிச்சது வெளில போய் பேசலாம். அவ்வளோதான். இங்கே வெறும் அந்த தோசை மட்டும் தான் லிட்டரலாக 5 நிமிஷம் வீடியோ கூட வராது. அவ்வளோதான், சின்னதாக ஒரே வீடியோ கிளிப் அவ்வளோ. பாய். 252 ரூபா பில்லு நாங்கள் சாப்பிட்ட வரைக்கும். ஒரு தோசை 55 ரூபா, ஒரு காஃபி ரூபா. இதுதான் அந்த ஹோட்டல் காஃபே. இதோட இந்த வீடியோ முடிந்தது. பாய்.